அது எனக்கு தெரியல, அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்களோ எனக்கு தெரியல. ஐ டோன்ட் லுக் பேக். அது பின்னாடி நான் பார்த்து இப்போ என் முன்னாடி ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ நான் தான் சொன்னேன், இந்த படம் வராது, நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க, இந்த படம் வராதுன்னு சொன்னாங்க. அதனாலே நிறைய தியேட்டர்ஸ் வந்து பயத்திலே வந்து ஒத்துக்கல, லாஸ்ட் மினிட்ல கைவிட்டாங்க. இட்ஸ் ஆல் அகேன் அவங்கவுங்க விஷயம். லைக் யூ ஹேவ் டு என்ன சொல்றது, அவங்களோட சூழ்நிலை அது. பட் நான் அந்த பிரச்சனையை போக்குறதுக்கு, அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தான் நான் உழைச்சேன். பின்னாடி யார் இது பண்ணாங்க, யார் தூண்டி விட்டாங்க நான் பார்த்துருந்தேன்னா எனக்கு வந்து ரிலீஸ் தான் முக்கியம். நான் முன்னாடி இருக்கிற பிரச்சனையை வந்து ஐ ஹேவ் டு சால்வ் இட். ஸோ ஐ நெவர் கேர் அபவுட் யார் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்க, உண்மையிலே பண்றாங்களா இல்லையா. அந்த அளவுக்கு ஐ டோன்ட் கோ டவுன் டீப். அது ஆக்சுவலி எனக்கு நிறைய ஃபேன்ஸ் சொல்லியிருக்காங்க, உங்க படத்துல ஒரு சீன் அப்படி இருந்தா படம் ஹிட் ஆயிடும். ஸோ நான் அதை திருக்கிட்ட சொன்னேன், அதனால அந்த சீன் வச்சாரு அவரு. எப்படி பண்ணோம்னா கிளாஸ்ல பெப்சி ஊத்தி அப்படி பண்ணோம், வேற வழி இல்ல, அவ்வளவுதான். இல்ல ரைவல் ஆர்டிஸ்ட்ன்றது எனக்கு தெரியாதுங்க. நான் அந்த மாதிரி இப்போ ரைவல் ஆர்டிஸ்ட் நான் தேர்ந்தெடுத்தேன்னா அவங்க என்ன படம் பண்றாங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி படம் பண்ணணும்ன்ற எனக்கு அந்த ஒரு விஷயத்துல போயிடும். எனக்கு அது உடன்பாடு இல்லை. இப்போ எனக்கு அது நோக்கம் இல்லை. ஐ வாண்ட் கோ டூ மை ஃபிலிம்ஸ். என்னோட கட் ஃபீலிங், என்னோட இன்ட்யூஷன், அது நல்லா இருக்கோ இல்லையோன்றது கூடிய சீக்கிரம் தெரியும். பட் எனக்கு என் இன்ட்யூஷன் அவ்வளோ, இந்த படம் ஓடும் அப்படின்னு நம்பி நான் ஒரு படத்தை ஒத்துக்கிட்டு நான் பண்றேன், அவ்வளவுதான். மற்றபடி எனக்கு ரைவல்ரி யாரு இருந்தாலும் நல்லது, இல்லாட்டியும் எனக்கு கவலை இல்லை. நான் சொல்லணும், அடுத்த டைரக்டர் கிட்ட சொல்லணும். ஏன்னா அந்த ட்ரிங்க் சீன் இருந்தா அது ஈஸியா படம் ஹிட் ஆகுதுன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எஸ், ஒத்துக்கிறேன். சம்மர் அதான் சொன்னேன்னு, இந்த நம்ம ஆளு எந்த நேரத்துல டைட்டில் வச்சாரோ தெரியல, இந்த படத்துக்கு வந்து மேக்னெட் மாதிரி இருந்தது. நிறைய பிரச்சனைகள், நிறைய சர்ச்சைகள். ஒருவேளை இந்த வெற்றிக்கு காரணம் அதுவா இருக்கலாம். ஏன்னா ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, உழைச்சோம். அந்த படத்துக்கு எவ்வளவு உழைச்சோமோ அதே மாதிரி இந்த படத்தை கொண்டு வர்றதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டோம். எஸ், இந்த படத்துக்கு கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு சண்டைக்கோழிக்கு அப்புறம் இந்த படத்துக்கு தான் அதிகமா சர்ச்சைகள் வந்தது. பர்டிகுலர் ரீசன் என்னன்னு தெரியல, பட் ஐ திங்க் தி கேப் ஹெல்ப்ட். I gave people some time to miss me, so that was a good thing. And secondly, it was Thiru and of course Vasuki who did most of our styling and wanted something different, something which was very classy at the same time sexy in the film. And fortunately that worked out for us. Thank you so much. வந்தாலும் நல்லது, சந்திக்க தயார். வரலனாலும் சுலபமா நம்ம பண்ற வேலையை வந்து திரையரங்கத்துல வரப்போகுது. ஸோ இட்ஸ் ஆல் திஸ், நோபடி கேன் ஸ்டாப் அ ஃபிலிம் சார். ஒன்லி ஒன் அண்ட் ஒன்லி திங், ஒரு படம் நல்லா இருந்ததுன்னா யாராலையும் நிப்பாட்ட முடியாது. அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அது கண்டிப்பா ரிலீஸ் ஆகணும்னு இருந்ததுன்னா அது எழுதப்பட்ட ஒரு விஷயம், கண்டிப்பா ரிலீஸ் ஆயிடும், யாராலையும் நிப்பாட்ட முடியாது. இல்ல, அன்னைக்கு இருந்த ஒரு மனநிலை, அது பத்தி இப்ப பேச வேணாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. தயவு செஞ்சு யாரும் தப்பா நினைக்க வேணாம். அன்னைக்கு இருந்த ஒரு சிச்சுவேஷன் நான் அதை ட்வீட் பண்ணியிருந்தேன். பட் இப்ப நல்லபடியா படம் ரிலீஸ் ஆயிடுச்சு ஆண்டவன் புண்ணியத்துல. உங்களுடைய சப்போர்ட்ல படம் நல்லபடியா ஓடிட்டு இருக்கு. நல்ல விஷயங்களை பத்தி பேசுவோம். தேங்க்யூ. இல்ல மறக்கிறது ஒண்ணும் இல்லை சார். இது என் படம் எனக்கு ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு, ஜெயிச்சிருச்சு, போய்கிட்டு இருக்கு. எனக்கு எதுக்கு, ஐ டோன்ட் நீட் டு கோ டவுன். இவர் எதுக்கு பண்ணாரு? இப்போ ஒரு எனக்கு சண்டைக்கோழி படம் பண்ணும்போது நானும் அப்பாவும் அண்ணனும் பிரிச்சுக்கிட்டோம் பிரச்சனைகளை. ஒரு 24 பிரச்சனைகள் வந்தது. அப்பா பெரியவர், அவரு சமாளிப்பாரு. ஒரு 12 பிரச்சனை அவருக்கு. பெரியவன் சரியா விக்ரம் கிருஷ்ணா, அவருக்கு ஒரு 4. நான் ஓகே நடிகன்ன்றதுனால எனக்கு அந்த மாதிரி வந்து பிரிச்சுக்கிட்டோம். So that is it comes like when something has to happen, it will happen. இது இவங்க தூண்டி விட்டாங்க, அவங்க தூண்டி விட்டாங்க, நாங்க போயிருந்தோம்னா அந்த படமே ரிலீஸ் ஆயிருக்காது. அதே மாதிரிதான் சம்மர் பிரச்சனை. Some people would have tried to stop the film, but I don't want to go into that. அது எனக்கு அது டைமே இல்லை. என் படம் ரிலீஸ் ஆகணும், என் படம் ஜெயிக்கணும், அவ்வளவுதான் என் நோக்கம். மற்றபடி யார் ரூட் காசு யாரு எதுக்கு பண்றாங்க, ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட் கேர். இந்த ஸ்ட்ரகிள்ல தோல் கொடுத்தது வந்து மிஸ்டர் குமார், ஒன் அண்ட் ஒன்லி பர்சன். அவர் இல்லைன்னா இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. எம்கே என்டர்பிரைஸ்னு ஒண்ணு இருக்கும், மிஸ்டர் குமார். அவர் இருந்து இந்த படத்தை வந்து, அவர் இல்லைன்னா இந்த படம் இல்லை இன்னைக்கு.
அவர் இருந்ததுனால இந்த நின்னு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு ஒத்த கால நின்று ஜெயிச்சார். இந்த டோட்டல் சக்சஸ் வந்து ஐ திங்க் இட் ஷுட் கோ டு ஹிம். ஹீ ஷுட் பி ஹாப்பி அட் தி எண்ட் ஆஃப் தி டே. அதான் சார், எனக்கு பாட்டு பாடும்போது ரொம்ப பெருமையா இருந்தது. பாட்டு பாடி முடிச்சோன்னே சூப்பர் விஷால் ரொம்ப எதிர்பார்க்காத அளவுக்கு பாடிட்டீங்கன்னு சொன்னாங்க. எனக்கும் ரொம்ப பெருமையா இருந்தது. வெளில வந்து நான் தப்பி தவிர ஒரு கேள்வி கேட்டேன், எப்படி என்ன சூஸ் பண்ணீங்கன்ட்டு. ஆக்சுவலா பிளாஷ்பேக் என்ன நடந்ததுன்னா, நான் வரதுக்கு முன்னாடி வந்து விஜய் ஆண்டனியும் சுந்தர் சார் வந்து ப்ரீ கிளைமேக்ஸ்ல இந்த மாதிரி ஒரு குத்து சாங் வேணும், ஆனா ரெகுலர் குத்து சாங்னா ஒரு ஃபங்கி ஒரு ஃபனி சாங் வேணும். இந்த பாட்டை வந்து பாட போறவர் வந்து முதல் தடவை இதுதான் ஃபர்ஸ்ட் பாட்டா இருக்கணும், இது பாடினதுக்கு அப்புறம் இனி எவனும் இவனுக்கு சான்ஸ் கொடுக்க கூடாது, அந்த மாதிரி ஒரு சிங்கர் வேணும்னு சொல்லும்போது நான் கதையை ஓபன் பண்ணேன். இவரு தாங்க அந்த பாடகர்னு சொன்னாங்க. எனக்கு தெரியாது இந்த மேட்ரு. சரி என்னதான் சூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி நான் போய் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் என்னையும் சூஸ் பண்ணி சொல்லும்போது இந்த மேட்ரு சொல்றாங்க. ஸோ நல்ல விஷயம், அது நல்லா வந்து என்ன சொல்றது, யாருமே அந்த அளவுக்கு நான் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு போன் பண்ணி ஃபர்ஸ்ட் பாராட்டினா படம் வந்து எக்ஸ்ட்ரானரி ரிப்போர்ட் ஓப்பனிங் கவலைப்படாத, இந்த படம் வந்து டெஃபினட்டா வந்து அடுத்த ஷோல வந்து ஏற போகுது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு மார்னிங் ஷோ முடிச்சோன்னு ரிப்போர்ட் கேட்டு, இன்னும் பார்க்கல, அவன் படம் பார்க்கல, ரிப்போர்ட் கேட்டு சொன்னான். நான் தான் சொன்னேன், இதே மேடையில தான் சொன்னேன், அந்த வெள்ளிக்கிழமைக்கு யாரு சந்தோஷப்பட போறாங்க வருத்தப்பட போறாங்க. அவன் வருத்தப்படல, நான் சந்தோஷப்பட்டேன். அவனை சந்தோஷப்படுத்துற பொறுப்பு வந்து எனக்கு இருக்கு. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து 13ஆம் தேதி நான் நடிச்சு வெளிவந்த படம் சம்மரோட சக்ஸஸ் மீட். சம்மர் ரிலீஸ் ஆகி எல்லா ஊர்லேயும் ரொம்ப சிறப்பாக ரொம்ப நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு முக்கிய காரணமாக இந்த ஆடியன்ஸ் உங்களுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் பண்ண படங்கள்லேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான படம், ஒரு புது முயற்சி. அந்த முயற்சிக்கு கிடைச்ச வெற்றிக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ திங்க் ஐ ஹேவ் த கான்ஃபிடன்ஸ் டு கோ ஹெட் வித் மோர் அண்ட் மோர் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ். அதான் நான் இந்த ரிலீஸ் முன்னாடி சொன்ன விஷயம், இந்த படத்தை பற்றி அதிகமாக பேசக்கூடாது, அதுவாக பேசப்படணும் ரிலீஸ் ஆன ஒன்று. ஸோ அந்த வகையில் வந்து இந்த படம் இன்றைக்கி ரொம்ப நல்லா பேசப்படுறதுக்கு காரணம் வந்து ஆடியன்ஸ் ஹவ் அக்செப்டட். தேங்க்யூ வெரி மச். அண்ட் கண்டிப்பாக நல்ல அடுத்த நடித்து வெளிவர போகிற படம் மதகஜராஜா மூலிமா உங்களை சில்வர் ஸ்க்ரீனில் சந்திப்பேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.